1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறல அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. அசாம் மாநிலத்துல 18 கோடியே 530 லட்சம் மதிப்பீட்டுல பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாரு. அதன் பிறகு தாராங்கல நடந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது இந்தியாவில் வேகமாக வளரும் மாநிலங்கள்ல அசாமும் ஒன்று அப்படின்னும் ஒரு காலத்துல வளர்ச்சிக்காக போராடிய இந்த மாநிலம் இன்றைக்கு 13% வளர்ச்சியை கண்டுள்ளதா கூறியிருக்கிறாரு. பாரத ரத்னா விருது பெற்றவரும் புகழ்பெற்ற பாடகரும் இசை அமைப்பாளருமான பூபன் ஹசாரிகாவை காங்கிரஸ் அவமதித்தது தனக்கு கவலை அளிப்பதாக தெரிவிச்சிருக்காரு. பூபன் ஹசாரிகா போன்ற அசாமின் மிக சிறந்த மகன்களின் கனவுகளை நனவாக்க பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆசிர்வாதத்தால ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதாகவும் 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அசாம் மாநிலத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் பாஜக அரசு முடிவு செய்திருக்கிறது. வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற கனவை அடைவதில் வடகிழக்கு மாநிலங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. காங்கிரஸ் பிரம்மபுத்திரா நதியின் மீது 3 பாலங்களை மட்டுமே கட்டியது. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் 6 பாலங்களை கட்டியிருக்கோம்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. உங்கள் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக சுதேசி பொருட்களை, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குங்கன்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்திய ராணுவத்தை ஆதரிப்பதற்கு பதிலா பாகிஸ்தானால வளர்க்கப்படும் பயங்கரவாதிகளை காங்கிரஸ் ஆதரிக்கிறது. ஊடுருவல்காரர்களையும் தேச விரோத சக்திகளையும் காங்கிரஸ் பாதுகாக்கிறதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.